சரிகமபா சீசன் 5ஓட டைட்டில் வின்னர் ஆயிருக்காங்க அபிஷேகா. கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாய் மதிப்புள்ள வீட்டை டிஆர்ஏ ஹோம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த வீடு வந்து ரொம்பவும் பிரம்மாண்டமான லக்ஸுரியான 3BHK அப்பார்ட்மெண்ட். அந்த அவ்வளோ பெரிய வசதி உள்ள வீட்டை இன்னைக்கு ஜெயிச்சிருக்காங்க. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ரன்னர் அப், செகண்ட் ரன்னர் அப் வந்து 10 lakhs ப்ளஸ் 3 lakhs கேஷ் ப்ரைஸை வின் பண்ணியிருக்கிறாங்க. இந்த மாதிரி கிராண்ட் ஃபினாலே ரொம்ப சூப்பர்பாக வந்து நடந்து முடிஞ்சுது. அதில் நம்ம அபிஷேகாவோட டிவைன் பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு ஸ்டேஜில் வந்து கிட்டத்தட்ட சூப்பர்பாக இருக்குது. அப்படியே ஒரு அந்த கருப்பு சாமி படத்தில் அந்த பாடல் வந்து கேட்கும் போது எல்லாருக்குமே எந்த மாதிரி ஒரு கூஸ் பம்பாக இருந்ததோ அதே மாதிரி இருந்தது அப்படின்னு கூட சொல்லலாம். அதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு சமயம் அந்த சீசனில் வந்து அபிஷேகாவோட ஊர் சேர்மன் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அபிஷேகா ஜெயிச்சுட்டு எங்கள் ஊருக்கு திரும்பி வர நாள் வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதன்படியே இன்னைக்கு அபிஷேகாவோட ஊர் மக்கள் அவங்களுக்கு செஞ்சுருக்கிற அந்த பிரம்மாண்டமான விஷயத்தை தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காமல் சிபி ட்ரெண்டிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டு சரிகமபா சீசனில் டைட்டில் வின்னரான பவித்ராவுக்கு அந்த ஊர் மக்கள் எந்த அளவுக்கு மரியாதை கொடுத்துருந்தாங்களோ அதை விட ஒரு படி அதிகமாகவே நம்ம அபிஷேகாவை அவங்களுடைய ஊர் மக்கள் வந்து வரவேற்றிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு கிட்டத்தட்ட ஒரு திருவிழா, ஊர் திருவிழா எந்த அளவுக்கு இருக்குமோ அந்த அளவுக்கு வந்து அந்த 10 வயது சிறுமியை வந்து இன்னைக்கு பெருமைப்படுத்தி வரவேற்றிருக்காங்க. கிட்டத்தட்ட கிராண்ட் ஃபினாலேல அவங்க எந்த அளவுக்கு ஜெயிச்சு ப்ரைஸ் வாங்கும்போது அவங்க மொமெண்ட் அந்த ஃபீல் பண்ணினாங்க அதை விட ஒரு படி மேலே அவங்க ஊர் மக்கள் வந்து அவங்க மேலே அன்பு பாசத்தையே பொழிஞ்சிருக்கிறாங்க. ஸ்டில் நவ் வந்து அபிஷேகா செஞ்சிருக்கிற விஷயங்கள்லாம் எல்லாத்தையுமே வந்து ஒரு அதிர்ச்சிக்குள்ளாக்கியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா ஸ்டில் நவ் அவங்க நிறைய வந்து கிஃப்ட் அஸ் வெல் அஸ் கேஷ் ப்ரைஸை வந்து நம்ம சரிகமபா சீசன்லேருந்து வாங்கியிருப்பாங்க. அதை வந்து பக்கத்தில் இருக்கிற அனாதை ஆசிரமங்களுக்கு கொடுத்துட்டு இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ மேபி வந்து இப்போ கேஷ் ப்ரைஸை வின் பண்ணது மட்டும் இல்லாமல் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ், அதாவது மூவி ஆப்பர்ச்சுனிட்டிஸும் இன்னைக்கு சரிகமபா இருந்து மூலமாக அவங்க பெற்றிருக்கிறாங்க. ஸோ அதன் மூலமாக அந்த அனாதை ஆசிரமங்களுக்கு அவங்க செய்கிற உதவிகள் தொடரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. இந்த ஒரு 10 வயசில் அவங்க செஞ்சுருக்கிற நிறைய விஷயங்களை பார்க்கும்போது எல்லாருக்குமே உண்மையிலேயே வந்து ஒரு அதிர்ச்சி தர மாதிரி இருக்குது. அந்த வகையில் இன்னைக்கு ஒரு சின்ன குழந்தைய அந்த ஊரே வந்து தலைமையில் தூக்கி வச்சு கொண்டாடுறத பார்க்கும்போது ரொம்பவும் சந்தோஷமாக இருக்குது. இதுக்கு எல்லாமே ஒரு டிசர்விங்கான கிட் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு சீசனோட டைட்டில் வின்னர் ஆகி இன்னைக்கு அவங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்க இந்த விஷயங்கள்லாம் பார்க்கும்போது எல்லாருக்குமே சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லலாம்.